அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புதுசுவையை சேர்ப்போம். வணக்கம், ராஜா புஷ்பா கிச்சனில் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் கோதுமை மாவு நீங்கள் எடுத்துங்க. 1 கப் கோதுமை மாவு, செவ்வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவை மிக்சி ஜாரில் சேர்த்து பழத்தை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டு மேலே கொஞ்சம் மாவை போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இதேமாரி கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும். நல்ல மாவாக வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பொலன்னு புட்டு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், பிடிக்கணும், கீழே போட்டாக்கா நல்லா உதிரியாக வரணும். அதான் நமக்கு புட்டு பதம். இப்படி மாவை பிடிச்சிட்டு இப்படி கீழே போடுறப்போ நல்லா உதிரியாக வரணும். இப்போ அழகாக புட்டு பதத்துக்கு வந்துடுச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுங்க. 1 மூடி தேங்காயை நல்ல நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோன்னா கொட்டாங்குச்சி. இதை தேங்காய் சிரட்டைன்னு கூட சொல்லலாம். நம்ம கிராமத்தில் கொட்டாங்குச்சின்னு தான் சொல்லுவோம். அதை நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய், அதுக்கு மேலே மாவை வச்சு அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கையால் அமுக்கி விட்டு இப்போ இந்த கொட்டாங்கச்சியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய், அதுக்கு மேலே மாவு, இதே மாதிரி வச்சு நல்லா அமுக்கி விட்டு இட்லி பானையில் வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கிறப்போ மேலே தட்டை வச்சு இதை நம்ம எப்படி வைக்க போகிறோன்னா, ஒரு காட்டன் துணி அதை எடுத்து நல்லா நனைச்சி புழிஞ்சிட்டு இதே மாதிரி மேல் பக்கம் நல்லா கவர் பண்ணி சுற்றி அது மேலே அப்படியே வச்சிட வேண்டியதுதான். புட்டு அவிப்போம் பாருங்கள், நம்ம புட்டு செய்வோம்ல, காட்டன் துணியை கீழே போட்டு அது மேலே மாவை வைப்போம். இப்போது இந்த தேங்காய் சிரட்டையில் வச்சுருக்கிறதுனால இதே மாதிரி சுற்றி என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். புட்டு வெந்த வாசம் வருது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறினோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக அப்படியே அந்த கொட்டாங்கச்சியை துணியிலேருந்து எடுக்கிறோம். அங்கே பாருங்கள், அழகாக வெந்து வந்திருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருந்துச்சு இந்த புட்டு. நீங்கள் வாழைப்பழத்தை சேர்த்து செய்யலாம். மாம்பழத்துலேயும் இதே மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமான இந்த புட்டை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ராஜபுஷ்பா கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.